Hello everyone, welcome back to our channel My Dream Kitchen. இன்னைக்கு நம்ம My Dream Kitchenல herbal hair oil, அதாவது நம்ம வீட்ல எண்ணெய் காய்ச்சுவோம் இல்லையா நார்மலா, அந்த மாதிரி எப்படி எண்ணெய் காய்ச்சி நம்ம தலைக்கு தேய்க்கிறது அப்படின்னு சொல்லி காமிச்சிருக்கேன். ஹேர் ஃபால் இருக்காது, உங்களுக்கு முடி உதிர்வு சுத்தமாக இருக்காது. இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா என்னென்ன குணம் இருக்குன்னு சொல்லி நான் பின்னாடி சொல்கிறேன். இப்போது உங்களுக்கு 20 சின்ன வெங்காயம் போல் இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அரை டேபிள் ஸ்பூன் அளவு வெந்தயம், முழுசாக 1 டேபிள் ஸ்பூன் அளவு குருமிளகு, மொத்தம் ஒரு 30 குருமிளகு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதை எப்படி ஒன்றும் அரையமாக பொடிச்சு எடுத்துக்கோங்க. கூட ஒரு கைப்பிடி அளவு துளசி, நல்லா ஃபுல்லாக ஒரு கைப்பிடி அளவு எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 10லேருந்து 15 போல் செம்பருத்தி பூ. உங்களுக்கு கம்மியாக கிடச்சிதுன்னா பரவாயில்ல, எனக்கு ஃபுல்லாக கிடச்சிது. அதை இந்த மாதிரி அதோட இதழ் மட்டும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. கூடவே ஒரு 15-20 செம்பருத்தி இலை வந்து நல்லா தளிராக இருக்கிற மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா ஒரு 2 கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா ஃபுல்லாக கை கொத்து நிறைய எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சம் ஹெவியாக இருக்கிற பாட்டம் பேன் எடுத்து வச்சுக்கோங்க. இரும்பு கடாய் இருந்ததுன்னா ரொம்பவே நல்லது. இப்போ நான் 1/4 லிட்டர் அளவு தேங்காய் எண்ணெய் சேர்க்க போகிறேன். இதில் எனக்கு dandruff ப்ராப்ளம் இருக்கனால 1/4 லிட்டர் தேங்காய் எண்ணெயும் 1/4 லிட்டர் நல்லெண்ணெய் யூஸ் பண்ணியிருப்பேன். உங்களுக்கு வந்து dandruff ப்ராப்ளம்லாம் இல்லை, கம்மியாக தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் நல்லெண்ணெய் ஒரு 100 ml சேர்த்துட்டு இன்னும் கொஞ்சம் அதிகமாக நீங்கள் தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். நல்லெண்ணெய் சேர்க்கும் போது தலைக்கு ரொம்பவே குளிர்ச்சி. அதனால தான் நான் வெந்தயம் வந்து அரை டேபிள் ஸ்பூன் அளவு மட்டும் எடுத்திருக்கேன். மொத்தமாக நீங்கள் எண்ணெய் காய வைக்கிறதுக்கான பதமே இந்த அளவு தான் கேஸ் ஸ்டவ் இருக்கணும். இதில் லைட்டாக எண்ணெய் சூடானதும் நம்ம இப்போ வெங்காயம் சேர்த்துக்கலாம். நீங்கள் எண்ணெய் நல்லா முருக காய வைக்கக்கூடாது, முருக காய வச்சுட்டா முடி நல்லா கொட்டும். இப்போது ஒரு கப்பில் துளசி இருந்ததுலே அதை அப்படியே சேர்த்தாச்சு. கூட இப்போ செம்பருத்தி இலையும் சேர்த்தாச்சு, செம்பருத்தி பூவும் சேர்த்தாச்சு. நல்லா சேர்த்ததுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா ஃபுல்லாக நுர பொங்கி வரும். நல்லா இதெல்லாமே நல்லா குக் ஆகி நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் குக் பண்ணலாம். இப்போது வெந்தயமும் குருமிளகையும் சேர்த்தாச்சு. கடைசியாக கருவேப்பிலை இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா இப்போ நான் எண்ணெய் உங்களுக்கு கேஸ் ஸ்டவோட அளவு காமிச்சிடும், அதுலேயே காய்ச்சுங்க. நுரையெல்லாம் அடங்கி எண்ணெய் தனியாக அப்படியே ப்ளைனாக நல்லா கிறிஸ்டல் கிளியராக திரிஞ்சு வரும். அது வரைக்கும் தான் காய்ச்சணும், கருக விடக்கூடாது முக்கியமாக. இப்போ எண்ணெயில் நல்லா முறியிட்டு வந்துடலாம். எண்ணெயோட ஹீட் வந்து அப்படி தான் இருக்கணும், அந்த அளவில் தான் இருக்கணும். அப்போ தான் வந்து எண்ணெய் காய்ச்சறதுக்கான பதம் வந்து கரெக்டாக இருக்கும். இந்த நுரையெல்லாம் அடங்கி வரணும். ஸ்டவ்வோட ஃப்ளேம் பாருங்கள், நான் அதே ஸ்டவ்வோட ஃப்ளேமில் தான் வச்சுருக்கேன். இப்போது கொஞ்சம் நம்ம வச்சுருந்ததுலேருந்து ஃபுல்லாக நுரை அடங்காமல் ஒரு அரைவாசிக்கு நுரை வந்து கம்மியாயிடுச்சு. இதுக்கு எனக்கு ஒரு 6 months ஆச்சு. இப்போது டோட்டலாகவே நமக்கு நுரையெல்லாம் அடங்கிடுச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இந்த ஸ்டேஜ் தான் கரெக்டு. இதுக்கு மேலே நீங்கள் கறியை விடக்கூடாது. எண்ணெய் நல்லா ஒரு டார்க் கலர் வந்துடும். இப்போ நம்ம பார்க்குறது தான் ஒரிஜினல் கலர். இதோட இந்த முறிஞ்சிருக்க இலை எல்லாமே கசக்கி விட்டு புளியும் போது எண்ணெய் வந்து கருப்பு கலர் மாதிரி இருக்கும் நமக்கு பார்க்குறதுக்கு. இந்த ஹேர் ஆயில் நீங்கள் ரெகுலராக யூஸ் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இச்சிங் ப்ராப்ளம் இருக்காது. தலை நிறைய பேருக்கு அரிக்கும், முடி உதிராது, முடி வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும், நல்லா கருப்பாகிறது பார்க்கலாம், நல்ல ரிசல்ட் தெரியும். உங்களுக்கு 3 மாதத்தில் உங்களுக்கு dandruff ப்ராப்ளம் எல்லாம் சுத்தமாக க்யூர் ஆயிரும், முடி சூப்பராக வளரும். இந்த மாதிரி நீங்கள் ஹேர் ஆயில் ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு 2-3 ஹேர் பேக் ஃபியூச்சரில் அப்லோட் பண்ணுறேன். அதெல்லாம் நீங்கள் உங்களோட வாரத்தில் 1-2 டைம் ட்ரை பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஹேர் ஃபால் சுத்தமாக இருக்காது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.